எப்படி போதா பாருங்கள், மாட்டினாங்க. இது சூப்பராக இருக்கும் சரிங்களா. இந்த மீன்லாம் வந்து மீன் தொட்டில் இருக்கும். இது செம்பரம்பாக்கம் ஏரியில் நிறைய இருக்குது. இந்த மீன்லாம் எல்லா மீனுமே இருக்குது இங்கே. டேங்க் கிணறு எல்லா மீனும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் டேமுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இதுதான் டேமுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா ஏரி. அது அங்கே போய் நம்ம ஒரு ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதான் கேட்டு என்ட்ரன்ஸு. உள்ளே போய் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. சும்மா வந்தேன், போர் அடிக்குதுன்ட்டு. சரி, போய் பார்ப்போம். நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க, டேம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. டேமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸு கேட்டு, உள்ளே போகிறதுக்கான வழி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கோயிலெலாம் இருக்குது. இங்கே தான் போலீஸ்லாம் இருப்பாங்க. தண்ணியெலாம் இறங்க விட மாட்டாங்க. பாருங்கள், கோவில் இருக்குது. கன்னியம்மன் ஆலயம். செம்பலம் தண்ணி போயிட்டுருக்கு. இதில் நிறைய கோரா மீனுங்கள்லாம் இருக்குது. கோரா ஃபிஷ் நான் கட்டுறேன் பாருங்கள். போதுங்களா, இங்கே ஒரு கூட்டமாகவே இருக்காங்க. இங்கே இதுதான் கோரா மீன், கோரா ஃபிஷ். நான் பிடிக்க போகிறேன். எல்லாம் ஓடிடுது. மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுனா மீனே தெரில. எவ்வளோ கலராக இருக்குது பாருங்களேன். கலராக சூப்பராக இருக்குது. வண்டி போயிட்டு இதுவாகிட்டுருக்கு போல நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன மீன்னு தெரில. நம்ம ஃபைட்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது இந்த மீன் பார்க்குறதுக்கு. ஃபைட்ரு மீன் மாதிரி இருக்குது. வண்டி போகிறதுனால இந்த இடத்துல வழியாக கிடைக்கல. பிடிக்கலான்னு பார்த்தா எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் மேய்ஞ்சிட்ருக்காங்க. பாருங்க, பிடிச்சிட்டேன். பாருங்க, 2 மீன் மாட்டிக்கிட்டாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேர் தான் நம்ம பிடிச்சிருக்கோம். இதான் கோரா மீன். இங்கே பாருங்க எப்படி போகிறாரு பாருங்கள், மாட்டினாங்க. இது சூப்பராக இருக்கும் சரிங்களா. இந்த மீன்லாம் வந்து மீன் தொட்டில் இருக்கும். இது செம்பரம்பாக்கம் ஏரியில் நிறைய இருக்குது. இந்த மீன்லாம் எல்லா மீனுமே இருக்குது இங்கே. டேங்க் கிணறு எல்லா மீனும் இருக்குது. எவ்வளோ சூப்பராக போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நம்ம ஒரு இங்கே விடுவோம். இங்கே பாருங்கள், சூப்பராக போயிட்டாப்புல. அதில் இன்னொருத்தர் வந்தார் ஃப்ரெண்ட்ஸ், அவரை காணும். பாரு, இங்கே இருக்கா பாருங்க. நீங்கள் தெரியுங்களா, பாருங்க, இதான் கோராம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் கோரா ஃபிஷ். நல்லா பெருசு பெருசாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கலராக சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனுங்களாம் எடுத்துகிட்டு போய்ட்டு உள்ள தண்ணியில் விட்டுருவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து தண்ணி வந்து டேமுக்கு மேலேருந்து கீழே வளைஞ்சி வர்றது இடம். எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இதுலேயும் நிறைய மீன்லாம் ஏறுவாங்க.
ஜாலியாக. இங்கே பாருங்கள், இதுவும் டேமு வந்து டேமோட மதகு தான். சம்பரம்பாக்கம் டேமோட மதகு. இந்த கீழே வந்து வலிஞ்சு போகிற தண்ணி இதெல்லாம். இன்னும் தண்ணி நிறைய திறக்கலை. திறந்தாங்கன்னா நிறைய இதுவாகும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜிலேபி எவ்வளோ பெரிய ஜிலேபி அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். தெரியுங்களா? நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜிலேபி. அங்கே பாருங்கள் குட்டி குட்டி ஜிலேபிங்க தான் இருக்குது. தண்ணி தந்து விட்டாங்கன்னு வச்சுக்கலாம், ஃபுல்லாக போகும் இங்கே வெளியா. எல்லாம் ஏகப்பட்ட மீன், கட்லா, ஜிலேபின்னு எல்லாம் இறங்குவாங்க. இது பாருங்கள், அடியில் ஒரு டேங்கிலரு. இங்கே பாருங்கள் 3 பேர் படுத்துட்ருக்காங்க. மூணு டேங்கிலர் இங்கே படுத்துட்டு. டேங்க்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா தரையே தோண்டி எடுத்துருக்கு. பாருங்க, இங்கே ஒரு டேங்கில் பார்த்துட்ருக்கேன். இப்பயும் அப்படியே தான் படுத்துட்ருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பயும் அப்படி தான் படுத்துன்னு டேங்கில் போக மாட்டேங்குது. பயம் இல்லை அவருக்கு. அவரெல்லாம் அப்படியே விட்டுறணும் போகிறதுக்கு. என்னதான் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் யாரும் எதுவும் என்ன பண்ண முடியாதுன்னு அப்படியே படுத்துட்டு கப்பலத்தில். இதில் தான் அன்றைக்கி ஒரு நாள் கட்லா பார்த்தேன். மீடியமான சைஸ் கட்லாவே காணோம். புஷ்டாங்களா என்னன்னு தெரில. இவ்வளோ தண்ணி தெளிவாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒருத்தர் இங்கே மல்லாந்து படுத்துருக்கா பழத்தில். ஜாலியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 3 பேர் ஒரே ஃபேமிலியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி கிட்டி எல்லாம் போட்டு சூப்பராக இருக்காங்க பாருங்கள். அடிச்சுட்டு ஓடுறாங்க. பார்த்தீங்கன்னா டேங்கில் ஒருத்தர் வலையில் மாடின்னு கிடையாது, அவர் எடுக்கலாம் கரெக்டு. இந்த மட்டையை வச்சு இங்கிட்டு போகிறேன். ரொம்ப இதுவாக இருக்கார் போல் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா மாட்டி ரொம்ப நாளாக இருக்கார் போல் தலைவர். ஃப்ரெண்ட்ஸ், அந்த டேங்க் நேரை பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணி விட்டுருவோம். ரொம்ப மாட்டி ரொம்ப இதுவாக இருக்குது. அடிலாம் ரொம்ப அடிபட்டுருக்குது. இங்கே பாருங்கள், புண்ணாயிட்ருக்கு. ரொம்ப நாள் ஆகிருக்கும் போல் மாட்டி. நம்ம எடுத்து விட்டுருவோம் ஒரு தண்ணியில். இங்கே பாருங்கள், அதான் வாய் எப்படி இது பாருங்கள் என்னோடய வாய். இன்றைக்கி வந்ததுக்கு இந்த மீனை அதை ரெஸ்கியூ பண்ணி விடுவோம். ஒன் டாப்பில் போயிடு தப்பிச்சு. சூப்பராக இங்கே எடுத்து அவரை தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். போயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு ஜிலேபி மாட்டிகிட்டு இருக்க வலையில் விட்டு இந்த வலையில் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். நல்லா சைஸான ஜிலேபி. இதை வந்து காப்பாற்றி விட்டுருவோம் நம்ம. இந்த சைஸ் மீன்லாம் இருக்குது போல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போயிடுச்சு. பாருங்கள், டேங்கில் மாட்டிகிட்டு இருக்குது. டேங்கில் நிறைய விட்டுருவோம்.
நல்லா வலை நல்லா சூப்பராக மாட்டிகிட்டு இருக்கு. தண்ணியில் அடிச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டேம் மதகு இருக்குதுங்க. இது ஒரு மதகு. இப்போ தான் நம்ம அங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். இன்னொரு மதகு அந்த பக்கம் இருக்குது, அங்கே போவோம். அங்கே போய் பார்த்துட்டு மேலே ஏறி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் நிறைய குட்டி குட்டி மீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி தெரியுமா, பூனைக்காய் இன்னொரு மதகு. இதில் வந்து இன்னும் தண்ணி திறக்கலை. தண்ணி திறந்தாங்கன்னா ஃபுல் தண்ணி போகும். இது மேலே தண்ணி போகும். அவ்வளோ லைட்டுக்கு ஒரு ஆள் லைட்டு தண்ணி போகும். இங்கே பாருங்கள், இங்கே சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய குட்டி குட்டி மீனுங்க போதும் பாருங்க. இங்கே நிறைய மீன் இருக்குது. எல்லாம் டேங்க்லிங்க தான் போல். சூப்பராக இருக்குது டேங்க்லிங்கெல்லாம். ஆனால் அதை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதே ஒரு விரால் மீன் மாட்டியிருந்ததுன்னா லக்கு தான் இன்றைக்கி. செம்ம வேட்டை. பாருங்கள், அங்கே ஒரு தண்ணி, அதில் வந்து இங்கே தண்ணி, ஃபுல்லாக தண்ணி வளைஞ்சு போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட தண்ணி. சூப்பராக இருக்குது இடமே. இங்கே பார்த்தீங்கன்னா துணிலாம் துவைச்சிட்ருக்காங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் டேமுக்கு மேலே ஏற போகிறோம். பாருங்கள் தண்ணி எப்படி போய் பார்ப்போம். மேலே பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறி வந்துட்டேன் நான். இதான் பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இடிகிற வெயிலையும் சமயத்துறது அழகாக பனிமூட்டத்தோடு இருக்குது. அங்கே நீர்க்கோழி அழகாக ஒரு மீனை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்ம பிடிங்க போகிறேன்ட்டு இங்கே ஓடி போச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நீர்க்கோழி பாருங்கள். நிறைய நீர்க்கோழிலாம் இருக்குது. அங்கே பாருங்கள், போட்டில் பிடிச்சிட்டு வராங்க மீன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அங்கே பாருங்கள், போட்டில் வந்து மீன் பிடிக்கிறாங்க. போட்டுன்னு சொல்ல முடியாது, தர்மாக்கோல் பஞ்சு மாதிரி வச்சுப்பாங்க. அதை வச்சுன்னு ஃபுல்லாக வலை விடுவாங்க. வலை விட்டு இங்கேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து அங்கே கீழே பார்த்திங்கன்னா மார்க்கெட் இருக்குது, அங்கே விற்பாங்க. நல்லா மூச்சு வாங்க ஏரி வந்ததுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சும்மா வீட்டில் இருந்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக வரலாம். இங்கே ஒரு நாள் வந்து அப்படியே பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். அழகாக பார்த்துட்டு அப்படியே மீன் வாங்கின்னு வாத்தெல்லாம் இருக்குங்க. வாத்தெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போகலாம். சூப்பராக இருக்கும். டைம் கிடைச்சா வாங்க. நிறைய பேர் வருவாங்க. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வருவாங்க. வந்து இந்த இடத்துல காற்று வாங்கின்னு அதை விசிட் பண்ணிவிட்டு சூப்பராக போவாங்க. தண்ணியெலாம் இறங்கி குளிக்கக்கூடாது. போலீஸ்காரங்க இங்கே இருப்பாங்க, திட்டுவாங்க, அடிக்கவும் செய்வாங்க. தண்ணியில் யாரும் இறங்கிட போகிறீங்க. ஏன்னா ரொம்ப ஆழம். அதெல்லாம் கடல் போல் கடிச்சு அழிக்குது செம்பரம்பாக்கம் ஏரி. நான் இது முன்னாடி வந்தால் ரொம்ப கம்மியாக இருந்தது தண்ணி. இங்கே டேமுக்கு கீழே இருந்தது. இது பார்த்திங்கன்னா டேமுக்கு மேலே வந்துச்சு தண்ணி. இன்னும் 4 அடி வந்ததுன்னா செம்பரம்பாக்கம் டேமே ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் தண்ணி திறந்து விடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லாம் வராங்க, குடலாம் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதனா கமெண்ட்டில் சொல்கிறதுனாலும் சொல்லுங்கள், நல்ல விதமாக. திட்டுறது இருந்தாலும் திட்டுங்க, ஓகேங்களா? எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆயிடுச்சு, வேலைக்கு வர கிளம்பணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.